ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜி ஸ்டார் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடு எங்கே இருக்குன்னா ஊரப்பாக்கம் லொக்கேஷனில் தாங்க வீடு அமைஞ்சிருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா. நீங்களே பாருங்கள், நான் டாப் ஃப்ளோர்லேருந்து பார்க்குறேன், டெரஸ்லேருந்து காட்டுறேன் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா. இது எங்கே இருக்குன்னா நம்ம வண்டலூர் டு கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க அமைஞ்சிருக்குது. இது எங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்னல் ஐயஞ்சேரி சிக்னல் சொல்லுவாங்க. இது ஐயஞ்சேரி போகிற மெயின் ரோடு. இந்த ரோட்டில் ரேவதிபுரம் இங்கே லொக்கேஷனில் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடு அமைஞ்சிருக்குது. இந்த வீடை பாருங்கள். இந்த வீடு வந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்ச வீடு. இந்த வீடு ஒரு சவுத் பேசிங்கில் தான் மெயின் டோர் போட்டிருக்காங்க. இந்த வீடு 5 BHK டூப்ளெக்ஸ் டைப் வீடுங்க. கீழே ஒரு பெட்ரூம், மேலே 4 பெட்ரூம் இருக்குங்க. கீழே கிச்சனும் பெட்ரூம், ஒரு பெட்ரூமும், மேலே 4 பெட்ரூம் பால்கனியோடு இருக்குது. இந்த வீடு ஒரு சவுத் பேசிங்கில் தான் மெயின் டோர் இருக்குது. இந்த வீடுக்கு ஓனர் கோர் பண்ணிக்கிற ப்ரைஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 62 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நம்ம பேசிக்கலாம், நெகோஷியபிள் தான். பாருங்கள், மெயின் டோர் பாருங்கள். அதே மாதிரி நம்ம இந்த வீடை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம ஜி ஸ்டார் ப்ராப்பர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஊரப்பாக்கம் கொடுவாஞ்சேரி லொக்கேஷனில் வீடுகள், இது போன்ற வீடுகள் போடுவோம், நீங்கள் பார்க்கலாம். இதை பாருங்கள், மெயின் பாருங்க, ஹால் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் மார்பிள்ஸ் தான் இந்த வீடு. டைல்ஸ்லாம் கிரானைட்லாம் கிடையாது, ஃபுல்லாக மார்பிள்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த வீடு ஒரு 12 இயர்ஸ் ஓல்டு. ஹாலுக்கு அப்புறம் பாருங்கள், லெஃப்ட் சைடில் வந்து பெட்ரூம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பெட்ரூம், இந்த பெட்ரூம் ஸ்பேசியஸான பெட்ரூம். ஓனர் வந்து இந்த பெட்ரூமில் வந்து அவங்க இன்டீரியர் ஒர்க் எதுவும் பண்ணலை, நம்மளுக்கு நீட்னா நம்ம பண்ணிக்கலாம். இதில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் உள்ளே செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்தியன் டைப்பில் இருக்குது. நீங்கள் வந்து வெஸ்டர்ன் டைப்பில் மாற்றினா நீங்கள் மாற்றிக்கலாம், அது உங்களோட விருப்பம், வாங்குறவங்க விருப்பம். பாருங்கள், ஸ்பேசியஸான பெட்ரூம் தான் அது. உங்களுக்கு ஹாலே பாருங்கள். அப்பார்ட்மெண்ட் வாங்குற ரேட்டுக்கு நீங்கள் இங்கே இண்டிவிஜுவல் வீடு வாங்கிட்டு போயிடலாம். அந்தளவுக்கு ஊரப்பாக்கம் லொக்கேஷனில் பக்கத்துலேயே, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே நம்ம வீடு அமைஞ்சிருக்குது. பாருங்கள், கிச்சன் பாருங்கள். கிச்சனுமே ஸ்பேசியஸாக தான் இருக்கும், இடைஞ்சலாம் இருக்காது. அது பாருங்கள். இதில் நம்ம ஏறுற அந்த ஸ்டெப்பில் கூட, ஸ்டேர் கேஸில் கூட அந்த ஸ்டெப்பை கொஞ்சம் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கில் தான், இந்த கம்பு எல்லாமே தேக்கில் தான் போட்டிருக்காங்க. மேலே ஸ்டெப்பில் போகலாம். மேலே போயிட்டோன்னா மேலே தான் நம்மளுக்கு 4 பெட்ரூம் இருக்குது. மொத்தம் 5 பெட்ரூம் சொல்லியிருக்கேன். கீழே ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்துட்டோம், இன்னும் 4 பெட்ரூம் மேலே இருக்குது. எடுத்தோடனே பாருங்கள், ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு கிட்ஸ் ரூம் மாதிரி. இது ஒரு செகண்ட் பெட்ரூமும். இதுவுமே ஸ்பேசியஸாக தான் பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு. 8க்கு 8ங்கிற சைஸில் இருக்கும்னு நினைக்கிறது. ரெண்டாவது பாருங்கள், இது வந்து 3வது பெட்ரூம். இந்த 3வது பெட்ரூம் பாருங்கள். இதுவுமே ஸ்பேசியஸான பெட்ரூம் தான். கீழே இருந்த அளவுக்கு இருக்குது. ஃபஸ்ட் பெட்ரூம் இந்த அளவுக்கு, தேர்ட் பெட்ரூம் இருக்குது, வீதியாக இருக்குது. நம்ம இந்த இடத்துல ரெண்டுக்கு விட்டால் கூட போதுங்க, பேச்சுலர் பசங்க ஸ்டே பண்ணிப்பாங்க. மேலே ஒரே ஒரு பாத்ரூம் தான், கீழே ஒரு பாத்ரூம் அட்டாச்சு, மேலே வந்து காமன் 4 பெட்ரூமும் சேர்த்து ஒரு காமனாக இருக்குது. அடுத்து பாருங்கள், 4th பெட்ரூம் பாருங்கள். 4th பெட்ரூமே ஸ்பேசியஸ் தான். 4th பெட்ரூமுக்கும் 5th பெட்ரூமுக்கும் சேர்த்து ஒரே ஒரு பால்கனி, சேம் பால்கனி, நீளமாக இருக்கும். அதை காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். இந்த பெட்ரூமே ஸ்பேசியஸாக தான் இருக்கும். நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணால் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், பால்கனி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி 4th பெட்ரூமுக்கும் 5th பெட்ரூமுக்கும் ஒரே அட்ஜாயிண்டாக தான் இருக்கும் பால்கனி. அந்த பக்கத்துறது வந்து இது பாருங்கள், இதான் 5th பெட்ரூம். ஒரு 5th பெட்ரூம் பாருங்கள். இதுவும் ஸ்பேசியஸாக தான் இருக்கும். நீங்கள் ரெண்டுக்கு விட்டனா கூட பரவாயில்ல, பேச்சுலர் பசங்க ஸ்டே பண்ணால் கூட நம்மளுக்கு வருமானம் வந்துட்டு தான் இருக்கும். இல்லை நீங்கள் யூஸ் பண்ணால் கூட, யூஸ் பண்ண ஃபேமிலியாக நாங்கள் ஸ்டே பண்ணால் கூட ஸ்டே பண்ணிக்கலாம். இதையும் இந்த பால்கனி காட்டுற பாருங்க. சேம் பால்கனி, 4th பெட்ரூமில் பால்கனி தான் லென்த்தாக அந்த பக்கம் வரைக்கும் வரும். அதையும் பாருங்கள். நீங்கள் எதுக்குமே நீங்கள் வந்து பஸ்ஸில்லாம் யோசிக்கவே வேணாம். பக்கத்துலேயே உங்களுக்கு மெயின் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. மெடிக்கல், ஹாஸ்பிட்டல் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. இப்பவும் சொல்கிறேன், நம்ம ஜி ஸ்டார் ப்ராப்பர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடு பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க 3 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.